ஒரு ஹேட்டர் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கா? மதவாதிகளுக்குள்ள அந்த ஹேட்டர் இருக்கும். ஹிந்துக்காரனுக்கு முஸ்லிம்ஸை கண்டாவே பிடிக்காது, முஸ்லீம்களுக்கு ஹிந்துக்களை கண்டாவே பிடிக்காது. இப்போ இந்த ஹேட்டர் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் முஸ்லீம் நபர்கள் என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம் முடிவாயிடுச்சு. யாரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்? நமக்கு ஆகாதவன்னு நினைக்கக்கூடிய ஹிந்து பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இதுதான் அவனோட மென்டாலிட்டி. இவன் ஒரு மதவாதி. தன் மதத்தில் இருக்கிறவங்களை விட்டுட்டு மற்ற மத பிள்ளைகளை நாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதவாத சிந்தனைக்குள்ள இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. சைக்கோ. புரியுதா? ஆனா இவங்கள மாதிரி வெவ்வேறு மதத்தில் இருக்கிறவனும் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இதே மாதிரி பல குரூப்ஸ் உருவாக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பேசுறது எல்லா படிநிலைகளையும் இருக்கு. 50 பேருக்கு மேல அதாவது எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்கன்னு கதைகளோட வெளில வருது. காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. ஆமா, இப்பதான் வெவ்வேறு பொண்ணுகிட்ட பேசி கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். இதுதான் அந்த கம்ப்ளைண்ட். அவன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அப்போ அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, அந்த காதல் பண்ணும்பொழுது இவன் அவனோட மதத்தை என்னிடம் திணிச்சான் அப்படின்னு. அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசதியான பொண்ணு, நார்மலான நடுத்தர குடும்ப பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ வந்துட்டு இது இந்த நமாஸ் பண்ண சொல்லியிருக்கான். அந்த இஸ்லாமியர்கள் பண்ணுற மாதிரி நீ 5 முறை தொழுகணும். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை வந்து செய்ய வச்சிருக்கான். அவனே அவனோட மேற்பார்வையில் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லேயே பண்ண சொல்லியிருக்கான். இது இப்படி தான் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அவனோட மதம் சார்ந்த பெருமைகளை சொல்றது. அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த பொண்ணுடைய மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து சிறுமைப்படுத்தி பேசுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவன் அந்த பொண்ணுகிட்ட படிப்படியாக பண்ணியிருக்கான். ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு வந்து வெஜிடேரியன். அந்த பொண்ணுக்கு நான் வெஜிடேரியன் நீ சாப்பிடுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அதை வந்து இது சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அப்படியே பழக்கப்படுத்தி சாப்பிட வச்சிருக்கான். அதில் ஒரு படி மேலே போய் பீஃபையும் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல. இவன் இந்த பொண்ணு மேலே திணிக்குது. இப்போ இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்த பொண்ணு அவங்ககிட்ட சண்டையும் போட முடியாது. ரீசன் என்னன்னா, இந்த பொண்ணு சப்போஸ் உன்னோட நான் வாழ முடியாது, நான் பிரேக்கப் பண்றேன்னு சொன்னா இந்த பொண்ணுக்கு வேலை போயிடும் உடனே. புரியுதா? வேலை போயிடும். அந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் பண்ணி அந்த பொண்ணு அப்போ எனக்கு சம்பளம் வேணும், இந்த டார்ச்சர் நம்ம அனுபவிச்சுனாச்சு இந்த சம்பளத்தை வாங்கிக்கலாங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு மேல சரி அட்லீஸ்ட் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நம்பிக்கையில் இருந்திருக்கும் போல. சரி நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறதானே சொல்றான் அப்படின்ட்டு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரான். அந்த கல்யாணம் பண்ணிக்கலங்கிற இடத்துக்கு வரும்போது இந்த பொண்ணு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுது. இப்போ இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறை ஏதோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, சரி இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கணும்னா பெண் காவல்துறையாளர்களை வந்து கொஞ்சம் பேர் ஒரு கிளீனரா போயிருக்காங்க, ஒருத்தர் வந்து ஹெல்ப் டெஸ்க்ல போயிருக்காங்க. இந்த மாதிரி வடிவேல் படம் இருக்குல்ல, வடிவேல் வந்து கல்யாணம் ஓடி போலாமான்னு பாட்டு பாடினா அப்போ ஒரு பொண்ணு அப்படியே நிற்கும்.